பொதுவாக வேகமாக ஓடுறதோட தொடர்ந்து ஓடணுன்னு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன கோயிலான நான் பாடும் பாட்டு கேட்கிறதா என்று மக்களை கேட்க வைத்து தொடர்ந்து 47 வருடங்கள் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், மத்திய அரசால் பத்மபூஷன் விருது, 6 தேசிய விருது, இதை எல்லாற்றையும் விட மக்களின் மனதில் நான் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த மக்களின் விருது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சித்ராமா அவர்களை பேச விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு, இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாகவே எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கேன், இருந்தாலும் இதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட் February 8th YMCA கிரவுண்டில் லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். வேறு என்ன சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்போ நிகழ்ச்சியில் அங்கே பாடணும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கணும் இல்லை. என்ன பாட்டு? இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ. கொஸ்டின்ஸ் ஏதாவது? 3 hours தான் பிளான் பண்ணியிருக்கோம். 26 to 28 songs. 28 வரைக்கும் 26 to 28 songs. அது எவ்வளோ நேரம் போகுது அப்படி. சித்ரா மேடம், நீங்கள் 25,000 பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டாக வந்து இந்த ஒவ்வொரு பூக்களே பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளோ பேசப்படுது. அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அதை வந்து என்கரேஜாக இருந்துன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆமாம், எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த முயற்சியில் இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்லை, 2-3 பேர். ஸோ ரொம்ப சந்தோஷந்தான். அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன். ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்னை மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படி தான் அந்த பாடல் வெளி வந்தது. மேடம், இல்லை என்னோட சேர்ந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்கார், சத்யபிரகாஷ் இருக்கார், திஷா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு புது பாடகி ரொம்ப அருமையாக பாடும், அவங்களும் கலந்துக்கிறாங்க. மேடம், இந்த ரூபா ரேவதின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடுவாங்க, அதோட வயலினும் வாசிப்பாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். 3 மணி நேரம் எல்லாம் பாட முடியாது மேடம். இந்த 20,000 பாட்டுலேருந்து இந்த 26-28 பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரசிகர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்களா? நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக உட்காந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம். பாப்புலரான சாங்ஸு ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும்.
லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடம், நீங்கள் அறிமுகமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பித்து பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படின்னு இல்லை, நான் தமிழில் கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வெளியே பெருசாக அந்த கிராண்ட் ஸ்கேலில் பண்ணலை. நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன், தமிழில் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன். மேடம், லைவ் கான்செப்டில் நம்ம ஏஆர்மன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இளையராஜா சாங் பாடினாவே அவர் ஏதாவது சொல்லுவார். அவர் ஏதாவது சொன்னார்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலையும் அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா அச்சா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அந்த டிராயிங் ஒன்று காமிச்சிங்க. அந்த டிராயிங் இப்போ தான் சொல்கிறீங்க அனுமதி வாங்கியிருக்கு. உங்களோட டிராயிங்ஸ் எனக்கு தெரியும், டிராயிங்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கேருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்லேருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது? ஃபஸ்ட்டு சாங் ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக. அதோட மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதில் நான் பாடியிருந்தேன். நதியா மொய்தோ அவங்களும் இன்ட்ரொடக்ஷன். நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில் கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள், அவரை செக் பண்ணால். முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு, ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள், ஆனால் பூவே பூச்சுடுவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற பூவிதுங்கிற பாடல் பாட வச்சார். இன்னொன்று ஆக்சுவலாக நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக பாடினது, நிறைய பேர் ரசித்தது. ஸோ ஆனால் இளையராஜா சாரை இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்போ நடிக்கிறார், அவர் அவன் இவன் சொல்லியிருக்காரு. இது பாடகர் மத்தியில் யாருமே கண்டனம் தெரிவிக்க. பாலா ஒரு நிமிஷம் பாலா இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவர் கேட்டார், நம்ம வெற்றியை சொன்னார், இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க. அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளோ மீடியா முன்னாடியும் இவ்வளோ ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது. நம்ம தனியாக அவங்க ரூமில் இருக்கும்போதோ இது கேட்டுக்கலாம். கொஞ்சம் இல்லைம்மா, கரெக்டுமா, அது இந்த கான்செப்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இது இவங்கன்னு இல்லை, இந்த கேள்வி நீங்கள் வேறு யாருக்கிட்ட வேணால் கூட கேட்கலாம். ஆனால் கேள்வி கேட்கக்கூடாத இடம் இது இல்லை, அதனால் தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம். எங்களை வரப்பேற்று அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார், மேடம் இப்போ நீங்கள் 20,000 சாங்ஸ் பாடியிருக்கீங்க. ஆனால் அந்த சாங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்னை விட அந்த வேறு யாராவது பெரிய ஆர்டிஸ்ட்டு சம்திங் பாடியிருப்பாங்க, அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ் ஆன சாங்ஸ் இருக்குது. அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம், ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆகிடும். ஆனால் அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அது வேறு யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும். அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆகிருக்கு. ராஜா சாரோடதும் மிஸ் ஆகிருக்கு, ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆகிருக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமில் வர ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆகிருக்கு. எனக்கு இந்த உருவத்தில் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? மேடம், வாழ்த்துக்கள். முதல்ல இந்த 28 சாங்கில் நீங்கள் பாடினது மட்டும்தானா இல்லை மற்ற சிங்கர்ஸ் பாடினது இருக்க போதா? நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்டு வளர்ந்ததெல்லாம் எஸ்பிபி சித்ரா, மனோஜ் சித்ரா இப்படி கேட்டு தான் நாங்கள் வானொலியில் வளர்ந்துருக்கோம். இப்போ எஸ்பிபி சார் பாடின சாங்ஸும் மனோ பாடின சாங்ஸ் இதில் இருக்குமா? அதெல்லாம் யார் இருக்கும் கண்டிப்பாக. ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றி மாற்றி பாடுவாங்க. மேடம், உங்களை சின்ன கோயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் 47 வருஷமாக பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு. இப்போ பெரிய கோயிலாக இருப்பீங்க. இன்னைக்கு சைஸில் தான் பெரிய இல்லை, சாதனை இல்லை. இப்போ உள்ள பாடகையில் சின்ன கோயில்னு உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யார் சொல்லுவீங்க? ஒரு 2-3 பேராக சொல்லுங்கள். ஐயோ, நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க.
அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போகல, நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும். ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்கிறது கஷ்டம்தான், ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ரமா, உங்கள் சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல் சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா, நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, அதில் வைரமுத்து சார் தானே எழுதினார். அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில் வந்தது, அதனால தான் என்ன சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான்.